சக்தியாகவும், இடமாகவும், காலமாகவும் இருக்கக்கூடியது காளி அப்படிங்கிற பேரு. இருள் அப்படிங்கிற பேரு. அதாவது இன்னைக்கு கூட அமாவாசை தான். அமாவாசை இருட்டு, கும்மிருட்டு அப்படிம்பாங்க. மாசி இழப்பான்னு மாசி மாசத்துக்கு தனியா இருளுன்னு சொல்லுவாங்க. பங்குனி வெயிலப்பான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் சூரியனும், சந்திரனும், நட்சத்திரங்கள் கூட ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப கூட கொஞ்சம் லேட்டஸ்டா வந்து நம்ம பிளாக் ஹோல்ஸ், சிவம் என்பது அசையாத சக்தி. அதுல எந்த ரியாக்ஷனையும் பார்க்க முடியாது. காளி தான் அசையும் சக்தி. சிவம் அசையா அறிவு தான் தானாக இருக்கிற நிலைமை. அதுல இருந்து சக்தியாகிய சலனம். அந்த சக்தியாகிய சலனத்துக்கு தான் காளி என்று பெயர். அதாவது இயற்கை பஞ்சபூதம்ங்கிற தன்மையாக, அதை அசைக்கும் சக்தியாக, அந்த பஞ்சபூதத்தை இயக்கும் சக்தியாக சொல்லப்படுவதுதான் காளி. இது வந்து மார்க்கண்டேய புராணம், தேவி மகாத்மியம், ஹேரண்ட சம்ஹிதை போன்ற நூல்களிலும், வேதங்களில் சில இடங்களிலும், சூக்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். இந்த பிளாக் ஹோல்ஸ்ங்கிறது எந்த பொருள் அதுக்குள்ள போனாலும் எந்த ரியாக்ஷனும் இருக்கிறது இல்ல. அது உள்வாங்கிக்குது. எல்லாவற்றையும் தன்னை நோக்கி இழுத்துக் கொள்கிறது. ஆனா, அதிலிருந்து எந்த சலனமும் இல்ல. நிச்சலன தத்துவத்துல இருக்குது. அதனால இத சிவலிங்க ரூபமா எடுத்துக்கொள்ளலாமா? அந்த பிளாக் ஹோல்ஸ்ல அது கிட்டத்தட்ட அந்த இருளு எல்லாமே இருக்குது. அது உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாம் போனா கம்முனு ஆயிரும். அடக்கமாயிரும் அதுல போய். ஐக்கியம் பட்டு போகுது. எல்லாமே ஐக்கியம் தான் ஆயிப்போகுது. எந்த திருப்பி ரியாக்ஷனே கிடையாது. எவரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ரியாக்ஷன் எல்லாம் இங்க தான். அந்த சயின்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. பிளாக் ஹோல்ஸ் டிஃபரண்ட் சயின்ஸா சொல்றாங்க. அத வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம். அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இங்க சொல்லலாங்கிறதுக்காக சொன்னேன். அதனால காளி அப்படிங்கிறது இருள் வடிவமாகவும், அறிவை இயக்கும் தன்மையாகவும், தூய சித்தமாக பியூர் கான்ஷியஸாக இருக்கிறது சிவம். அதை இயக்கும் சக்தியாக, இயங்கும் சக்தியாக இருப்பது காளி. அசைக்கும் சக்தியாக இருப்பது காளி என்று பொருள்படுகிறது. இது நம்ம உடல்ல வந்து குண்டலினி ஆற்றலாக சொல்றாங்க. சாமி சொல்றாரு, ஒரு பிணத்தை இறந்தது பிறகு 5 நிமிஷம் கழிச்சு, 10 நிமிஷம் கழிச்சு அறுத்து பார்த்தா, அதுல என்ன இல்லன்னா, ரத்தம் இல்ல. ரத்தம் இல்லன்னா, ரத்தம் இல்லையான்னா நீர் வரும். ஆனா ரத்தம் இருக்காது. அப்ப இவ்வளவு நேரம் இந்த ஜொலிப்பு எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. சிகப்பா, ஜொலிப்பா, தொட்டா அந்த நிறமா இருக்கிற அந்த ரத்தம் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப இறந்த பிணத்துக்கு அது இல்லை. அப்ப ஜீவசக்தியாகிய அறிவாக, அசையும் சக்தியாக இருந்தது. அதுல இருக்கிற குண்டலினி. அந்த குண்டலினி தான் காளி, காளி தேவிங்கிறாங்க. அதனால தேவி மகாத்மியத்துல அப்படி சொல்லப்படுது. அப்புறம் இதுல வந்து காளி தேவிய தசமகா வித்யா மூலியமா, அதே மாரி தாந்திரிக சாஸ்திரங்கள் மூலியமா காளி உபாசனை எல்லாம் பண்ணப்படுகிறது. நெறைய பேரு அறிவு, உலகியல் அறிவு பெற்றது, ஞான அறிவு பெற்றது எல்லாமே காளி தேவியினோட அருளால் அப்படின்னு சொல்லப்படுது. அது ரொம்ப உலக பேமஸா சொல்லும்போது, சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற ஒரு பெரிய அலை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தாலே போதுமானதுங்கிறார். அவதார புருஷனாக வந்தா போதும். அவர் காளி தேவிய உபாசனை பண்ணி தான் அந்த பெரிய நிலையை பெற்றாரு அப்படிம்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவருக்கு தோதாபுரி மகான் வந்து ஒரு பெரிய அனுக்கிரகம் பண்ணி 40 ஆண்டுகள் அவர் சிரமப்பட்டு கத்த, அந்த கடைசி அத்வைத நிலையை அவருக்கு உபதேசிக்கிறாரு. ஆனா, அத ராமகிருஷ்ண பரமஹம்சர் 3 நாள், 4 நாள்ல அந்த சமாதி அனுபவத்த பெற்று விடுகிறார். 40 நாள், 40 வருஷம் கஷ்டப்பட்டத நீங்க வெறும் 4 நாள்ல முடிச்சுட்டீங்களே ராமகிருஷ்ண பரமஹம்சரே! அப்படின்னு வியக்கிறார் தோதாபுரி. ஆதிசங்கரோட வழி வந்ததுல பூரி, சரஸ்வதி அப்படிங்கிற பேர் இருப்பாங்க. தஸ்நாம் சந்நியாசாசிரமம்னு. அதுல ஒரு பிரிவை சேர்ந்தவர். கிரி, பூரிம்பாங்க இல்லையா? அதுல ஒரு பிரிவை சேர்ந்தவர் தான் தோத்தாபுரி. பூரி அந்த இத சேர்ந்தவரு. அப்போ அப்படிப்பட்ட நிலையில
எப்பேர்ப்பட்ட இந்த தன்மைய எப்படி நீங்க அடைஞ்சீங்கன்னு கேட்கும்போது, நான் காளி உபாசனை பண்ணேன். அதனால எனக்கு காளி மாதாவே எல்லாம் சொன்னான்னு. இந்த உபதேசம் வேணுமான்னு இவர் கேட்கும்போது, அந்த காளி மாதாவ கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த சமாதியில இருக்கும்போது, உன்னுடைய அறிவென்னும் ரொம்ப என்னதான் மனச ஒருமுகப்படுத்தினாலும், என் நெத்திக்குள்ள காளிதி மாதா தான் காட்சி குடுக்குறா. என்னால அத போவே மாட்டேங்குதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரிதாபமா தோதாபுரி மூஞ்சிய பார்ப்பாரு. அப்போ ஒரு ஒரு சின்ன பீங்கான் குச்சிய வச்சு கிழிச்சு விடுவாரு நெத்தியில. அந்த வலி மேல உணர்வு நிக்கட்டும்பாரு. அப்ப அந்த கடுமையான வலி மேல அந்த உணர்வ நிறுத்துவாரு. அப்ப மனசு நிக்கும். விவேகம் என்னும் அதுக்கு முன்பும் தோதாபுரிக்கு பல காலம் இருந்த வயித்து வலி எல்லாம் கூட தோதாபுரி வயித்து வலி காரணமா நிர்விகல்ப சமாதி எல்லாம் அடைஞ்சிருந்தும் கூட வயித்து வலி காரணமா தற்கொலை பண்ணிக்கலான்னு கங்கையில இறங்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த பக்தியினால் வரக்கூடிய காளி தேவி வந்து உங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தோதாபுரியும் அதை ஒத்துக்கொள்வாரு. அதனால கடவுள் காட்சி மாதிரி பல பேருக்கு கண்ணெல்லாம் குருடாயிரும். ஆனா அந்த யோகி நான் கடவுளை காட்டுறேன்னு சொன்னது மாதிரி காட்டிடுவாரு. இப்ப என்னடா இவர் கடவுளை காட்டி போட்டாரே, நம்ம நாட்டியக்காரி நம்ம கண்ணுக்கு தெரியல, மந்திரி அவர் கண்ணுக்கும் தெரியல. என்ன ராஜா கூட ஒத்துக்கிறாரு. ஆனா கண்ணு இது ஒளியே பாதிக்கப்பட்டுருச்சாங்கிறாரு. அப்ப இவ்வளவு பேர் உண்மையா இருக்கும்போது நம்ம 2 பேரு இன்னொருத்தர் யாரோ சொல்லுவாங்க. அவருக்கும் தெரியலையே. அப்ப அவர் அந்த யோகி சொல்லுவாரு. தலைய குனிஞ்சுக்குவாரு. நான் காட்டுனது என்னுடைய ஆத்ம சக்தி தான் கடவுள் இல்ல. நீங்க விழிப்புணர்வோட இருந்ததுனால உங்களுக்கு அது தெரியல. மத்தவங்க எல்லாம் விசுவாசமா நம்புனாங்க. அதனால அவங்க கண்ணுக்கு என்னால காட்ட முடிஞ்சது. என்னுடைய ஆத்ம சக்தி தான் பாரு. அது மாரி அந்த ஆத்ம சக்திய வந்து ராமகிருஷ்ணனோட ஆத்ம சக்திய காளி தேவியோட வடிவமாக அவருக்கு ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய ஆத்ம சக்தியை நீ எதுவாக நினைக்கிறாயோ, நீ அதுவாகிறாய். அப்படிங்கிற ரீதியில பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு இது நம்மளுக்கு உதாரணம். அப்படி யார் ஒருத்தர் காளி உபாசகரா இருக்காரோ, அவர் அந்த இயக்கும் சக்தியாகிய அறிவு சக்தியை பெற்றுக்கொள்கிறார். அந்த முழுமையான அறிவு சக்தியோட இயக்கத்தை தன்னுடைய திரேகத்திலே, தன்னுடைய உணர்விலே வரவழைத்துக் கொள்கிறார். அதனால் அவர் காளி பக்தராக இருந்து பல்வேறு காளி உபாசகர்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதில் காளியினுடைய அருளை பெற்றவர் அறிவாளியாக திகழ்ந்த தெனாலிராமன் விஜயநகர பேரரசில் முக்கிய இடத்தை பெற்றிருந்தார் என்று நம்முடைய வரலாறுகள் சொல்லுகிறது. அதை நாம் அனுபவத்திலும் பல இடங்களிலே கதைகளாக கேட்டிருக்கிறோம். அவருடைய சாதனைகளை பார்த்திருக்கிறோம். அறிவே துணை கொண்டு அவருடைய இயக்கம் இருந்திருக்கிறது. அதை நாம் அறிகிறோம். இப்படி காளி தேவியினுடைய மகத்துவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மகாகவி காளிதாஸ் என்பது அதை பத்தி சொல்லக்கூடியதுதான். அப்ப காளி தேவி ஒட்டக்கூத்தருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது மகாகவி காளிதாசும் எனக்கு இவ்வாறு எல்லாம் இருக்கிறது. என்னை பெரிய கவிஞன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை அவரிடத்திலே இருக்கிறது. மகாகவி என்கிற தன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒட்டக்கூத்தருக்கும் அவருக்கும் பிரச்சனை என்கிற நிலை இருக்கிறது. அப்பொழுது காளிதேவி யார் எழுதிய பாடல்
உயர்ந்த நிலை காளிதேவியை சொல்லட்டும் என்ற அரசன் வைக்கும் போது ஒரு ஒட்டக்கூத்தரைத்தான் ஒட்டக்கூத்தர் என்றுதான் நினைக்கிறேன். நீ ஒரு பேராக கூட இருக்கலாம், சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்பொழுது காளிதேவி முன்னால் சொல்லி வைக்கும் போது காளிதேவி இவர்தான் கவிஞர் என்று ஒட்டக்கூத்தரை சரி செய்து ஒட்டக்கூத்தர் தான் கவி என்று சொல்லிவிடுவார். அப்படி என்றால் நான் என்று மகாகவி காளிதாஸ் துடித்து போவார். நீயே நான், நானே நீ என்று பதில் சொல்லுவாள் காளிதேவி. அப்படி அறிவு சக்தியில் சமநிலை கூட புலவர்கள் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. எட்டயாபுரம் கோயில்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கிறது. அங்கு மகாகவி பாரதியார், அவருக்கு மகாகவி என்ற பட்டம் கிடைத்தது. இதிலே காளிதேவியினுடைய அச்சப்படும் உருவம், ஹோமங்கள், யாகங்கள், யக்ஞம் எல்லாம் அசுர சக்திகளுக்கு பயமுறுத்தும் வண்ணமாக, நல்ல சக்திகளுக்கு பாதுகாப்பு வண்ணமாக எரித்து கொண்டு வெளியே வந்த அந்த ரத்தம், அதுதான் பெரிய மனுஷி ஆகிவிட்டால், அவள் பெரிய பிள்ளை ஆகிவிட்டாள் என்று ஒரு 11, 12, 13 வயதுகளில் பெண் குழந்தைகள் ஆகும் பொழுது அவர்கள் அந்த உஷ்ணத்தினால் தகித்து ரத்தம் வந்ததால் அவர்களை வேறுபடுத்தி நிறுத்தக்கூடாது, குளிப்பாட்டி அவர்களை தேகத்துக்கு இடைஞ்சல் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு தோலா பனைங்க வெல்லம், கற்கண்டு, கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து உள்ளில் கொடுத்தால் அந்த உஷ்ணம் அடங்கும் என்று சித்திரத்தில் சுவாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது 3 குணங்களையும் எடுத்துக்கொண்டு அவருடைய ரத்தம் வெளிவந்ததால் அந்த நேரத்தில் அவர்கள் திரிபுர சுந்தரி என்று அழைக்கிறார். அதாவது பூரணமா 3 குணங்களும் இணைந்த பூரணச்சந்திரனாகிய மனம், அதுதான் திரிபுர சுந்தரி என்று அழைக்க. யாரொருவர் ஒரே இடத்திலே நிலைநாட்டுகின்றாரோ அவர்தான் இந்து மதஸ்தர் என்று சுவாமி சித்தவேதத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். இந்து என்கிற சந்திரன் தான் முக்கியம். அந்த இந்து ஆகிய சந்திரனை தான் அசையாமல் நாம் புருவ மத்தியில் அதனுடைய இடத்திலே ஸ்தாபிக்க வேண்டியது. அதுதான் இந்து மதம் என்று. மதம் என்றால் கருத்து. அந்த கருத்தை அசையாமல் நிறுத்த வேண்டியது. சந்திரன் ஆகிய மனதடங்கினால் பிராணன் அடங்கும் என்பது தத்துவம். மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே என்று சொல்லப்படுகிறது. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, அதனால் மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது விசேஷமாக பாலச்சந்திரன் என்றும் சிவமதி என்று பெயர் சொல்வார்கள். இப்படி எல்லாம் சூரியனும் சந்திரனையும் பற்றி குறிக்கக்கூடிய சொற்கள் நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது. மன அறிவு என்பதற்கு இந்த சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சந்திரனாகிய மனதை நிலைநாட்டுவதற்கு நாம் இந்த சோடசி கலை என்ற 16 கலை சந்திரனுக்குரியது என்றும் அதை உணர்ந்து கொண்டு அதை நம்மில நிலைநாட்டும் போது நம்மிடத்திலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அதுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுப்பார்கள். இருந்தாலும் 16 கலைகள் என்பதுதான் பூரணமாக சொல்லப்படுகிறது. 12 கலைகள், 12 ஆதித்யர்கள் என்று சொல்வார்கள். 12 கலைகள் என்று சொல்லக்கூடியது சூரியகலை 12 என்று சொல்வார்கள். அதே மாதிரி அந்த பிராணனுடைய அச்சரத்தினுடைய தன்மையும் 12 சீடர்கள், 12 சிஷியர்கள், 12 குருவின் எண், 12 ஒரு வியாழ வட்டம் என்று இவ்வளவும் சொல்வது அந்த குரு மரபு.
அந்த 12க்கு அந்த பூரணத்துவம் 2, 1 என்கிற சூரிய சந்திரன் என்ற எண்ணும் அதிலே இருக்கிறது. அந்த 2ம் 1ஐயும் கூட்டினால் 3 என்கிற குரு என எதையும் நியூமராலஜி நம்பரில் சொன்னால்தான், எண்ணில் சொன்னால்தான் முழுமை வரும் என்று சொல்வார்கள். அதற்காக சொல்லப்படுகிறது. இவ்வாறெல்லாம் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இந்த சூரிய சந்திரனாகவும் அசையும் சக்தியாக நமக்கு பிராண சக்தி, அசையும் சக்தியாக விளங்கிக் கொண்டிருப்பதே காளி தேவி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த காளியை பற்றி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பியூர் கான்சியஸ் ஆகிய சிவத்தின் மீது இயங்கும் சக்தியாகிய நிற்பவள்தான் காளி தேவி. அப்பொழுது அசையாமல் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களே ஆடும்படியாக 1008 அண்டம் என்று சொல்லுவார்கள். முருகன் ஆகிய ஒளி 1008 அண்டங்களுக்கும் ஆளுமை செய்பவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த 1008 அண்டங்களும் கிடுகிடுக்க காளி தேவியினுடைய நர்த்தனம் ஆட்டம் கடுமையாக இருக்கிறது. சக்தியினுடைய ஆட்டத்தை தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த காளி தேவியினுடைய நர்த்தனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சிவபெருமான் ஆடக்கூடிய இடத்திலே, நடனமிடக்கூடிய இடத்திலே அவர் நடுவிலே வந்து படுத்துக் கொள்கிறார். அப்படி படுத்துக் கொள்ளும் போது பார்வதி தேவியினுடைய, அதாவது காளி தேவியினுடைய கால், அதாவது பார்வதி தேவி என்பது இங்க பார்வை தீ என்றும் சொல்லலாம். அதாவது ஹிமவான் பெற்ற கணங்குளையே என்று பாடுவார் அபிராமி பட்டர். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று சொல்வார். முக்கண்ணி என்று சொல்வது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். விநாயகருக்கு முக்கண் கொடுப்பார்கள், அதனால் சிவபெருமானுக்கு முக்கணன் கொடுப்பார்கள். ஆனால் சிவத்தையும் சக்தியும் நம் தனியாக பிரிக்க முடியாது. சுவாமியும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே பெண் கீழே ஆண் மேலே என்று விளக்கம் சொல்லுவார். அதாவது ஆவுடை இருக்கிறது, ஆவுடையின் மேலே சிவம் வீட்டிருக்கிறது, உபஸ்தம் லிங்கம் என்று சொல்லுவார். அங்கே அந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இங்கே சுத்த தூய சித்தமாக பியூர் கான்சியஸாக சிவபெருமான் வந்து படுக்கும்போது அந்த பியூர் கான்சியஸின் மீது காளிதேவியினுடைய கால் மிதித்து விடுகிறார். யாராவது பெண்கள் யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால் நாக்கை கடித்துக் கொள்வார்கள், நாக்கை நீட்டுவார்கள். இது நாம் சாதாரணமாக பார்க்கலாம். இந்த புலன்களை அசைப்பது, ஆசை வசப்படுவது என்கிற தத்துவம் தான் இந்த நாக்கை நீட்டுவது. பாருங்கள், பாம்பு நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கும். பிறகு நீங்கள் தவக்கலையை பார்த்திருக்கலாம், அதுவும் நாக்கை நீட்டி தான் விட்டில் பூச்சியை பிடிக்கும். இப்படி நாக்கை நீட்டுவது அகங்காரம் வெளியே வருவது. ஏனென்றால் இந்த அகங்காரமாகிய நாக்கை தான் மனைவியைத்தான் இந்த பிரம்மாவாகிய அகங்காரமாகிய ஜடம் அசைப்பது என்று நாம் சித்தவேதத்திலே உணர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாக்கு சரஸ்வதி தேவியோட அம்சமாக இருந்தாலும் இந்த நாக்கு அகங்காரத்தினுடைய மனைவி என்று அந்த இடத்திலே மனைவியாக தங்கையாக எல்லாம வருகிறது. நமக்கு அந்த வாக்கு ஆற்றல் வாக்தேவியாக நமக்கு வரக்கூடியது நாக்கை அசைத்து சக்தியை. இந்த நாக்கை எவ்வளவோ வேலையை செய்கிறது. நமக்கு அமிர்தம் கிடைப்பதற்கும் அதே நாக்கு தான் பயன்படுகிறது. நாக்கு வெளியே வந்தால் புற ஆசைகள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். நாக்கு உள்முகமாக மேலே சென்று அடங்கினால் அமிர்தம் சாப்பிட்டு ஞான நிலை என்ற அர்த்தம். அந்த அடிப்படையிலே அம்பிகையாகப்பட்டவள், காளி தேவியாகப்பட்டவள் நர்த்தனம் ஆடும்போது சிவபெருமான் மேலே கால் பட்டுவிட்டது என்கிறதிலே தூய சித்தத்திலே காளி தேவியினுடைய ஆசையாகிய உணர்வு பட்டவுடன், அகங்காரத்தினுடைய உணர்வு பட்டவுடன் அது தன்னுணர்வு பெறுகிறது. அதாவது தூய சித்தத்திலே பட்டவுடன் அதற்கு தன்னுணர்வு என்கிற விழிப்புணர்வு உண்டாகிறது. அந்த தன்னுணர்வு விழிப்புணர்வு உண்டாவதனுடைய அறிகுறிதான் நாக்கை அவர் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே கால் சிவபெருமான் மீதே கால் வைத்து நிற்கிறார் காளி என்கிற உருவத்திற்கு இதுதான் விளக்கம். அப்படி அந்த தூய சித்தத்தை தொட்டு விடுகிறார் என்கிறது பொருள். அப்பொழுது அவருக்கு தன்னுணர்வு வந்து விடுகிறது. அதனால் அவர் வெளி ஆசைகள், வெளி இச்சைகள் எல்லாம்
ஒடுங்கி அந்த நாக்கு மேலே சென்று நாச்சற்று விக்கில் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்று வள்ளுவர் கூட சொல்வார். அதனால் இறந்து போகும்போது ஏற்படக்கூடிய அந்த நிலை நாக்கு உள்ளுக்கு இழுப்பது என்று சொல்வார்கள். சில பேர் யாராவது பேசும்போது நாக்கை துரித்து கொண்டு பேசாதே என்று சொல்வார்கள். பல்லுக்கு மேல் நாக்கு போட்டு பேசாதே என்பார்கள். நாக்கை பல இடங்களில் நாக்கை துருத்தி இன்னா என்று சொல்கிறான் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் நாக்கை பற்றி நிறைய சொல்லுவார்கள். அதனால் நாக்கு அகங்காரத்தை ஒரு அடையாளமாக காட்டக்கூடியும் நாக்கை கடித்து கொண்டு பேசினான். நம்முடைய உணர்வு தப்பி விடும்போது நாம் பல்லால் நாக்கை கடித்து விடுகிறோம். அப்படியும் நிகழ்வது உண்டு. நீங்கள் சரியாக பிராணாயாமம் செய்து வரும்போது இந்த நாக்கை மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டு செய்வது நல்ல பிராணாயாமம் கடவாப்பல்லையும் கடித்து கொண்டு செய்தால் நல்ல ஜீவசக்தி மேலே ஏறுவது இருக்கிறது போலவும் இடது பக்கமாக சாய்ந்து திரும்பி இருப்பது போலவும் வலது பக்கமாக திரும்பி இருக்கிறது போலவும் மொத்த நாக்கும் விரிந்து கொடுப்பது போலவும் நீட்டி கூர்மையாக நீளமாக நீட்டுவது போலவும் உள்ளே வளைந்து பின்னால் இருக்கிற பகுதி மேலே தூக்கி கொண்டும் சில சமயம் முன்னால் இருக்கிற பகுதி மேலே தூக்கி கொண்டும் சில சமயம் விரிந்து சப்பென்று மேலெண்ணத்தில் ஓட்டி கொண்டு இருக்கிற நிலையும் இப்படியெல்லாம் நாம் சித்திரத்தை பயிற்சி பண்ணும் போது மாற்றம் வெவ்வேறு மாற்றங்களுக்கு இந்த நாக்கு ஆட்படுகிறது. வெறும் சுவையை மட்டும் கொடுக்காமல் நமக்கு உமிழ்நீரையும் கொடுக்கிறது, சுவையையும் காட்டுகிறது. இது எல்லாம் இல்லாமல் இந்த பிராணனை ஃபில்டர் செய்கிறது, தூய்மை செய்கிறது, சுத்தம் செய்கிறது. இந்த வேலையும் நாக்குத்தான் செய்கிறது. இதே நாக்கு பின்னாக்கீசர் என்று சொல்லுவார்கள். அந்த பின்னாலே இருக்கக்கூடிய நாக்கு சப்பென்று ஒட்டி கொள்ளுமானால் பின்னாலே விரிந்து தடித்து மேலே ஒட்டி கொள்ளும். அப்பொழுது நம்முடைய சுவாசம் ஏககதியில் மேல் நோக்கி போகும். இதையும் நீங்கள் நன்றாக உணர்வில் உணரட்டும் என்பதற்காகத்தான் சற்று விரிவாகவே இதை சொன்னேன். அவ்வாறு நாம் புரிந்து கொள்வோமாக. நன்றாக உணர்ந்து பார்த்தால் நினைந்து உணர்ந்து என்று வள்ளலார் சொல்வது போல நாம் சரியாக நினைந்து சரியாக உணர்ந்தால் இந்த நாக்கினுடைய பல்வேறு தன்மையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சிவபெருமான் பியூர் கான்சியஸ் என்றும் இவர் அசையும் சக்தி காளியம் என்றும், அப்படி அசையும் சக்தி ஆகிய ஆசை புறத்திலே செல்லாமல் அகத்திலே திரும்புவதற்கு அவருக்கு தன்னுணர்வு ஏற்பட்டு விடுகிறது. அதை நாக்கை கடித்து நாக்கை வெளியே நீட்டுகிறார் என்று ஒரு விளக்கம் சொல்லுகிறீர்களே. சித்தம் எங்கே இருக்கிறது, மனம் எங்கே இருக்கிறது, நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று சொல்வது எனக்கு புரிகிறது. இப்பொழுது பாருங்கள், நாம் வரிசை கிரமமாக எவ்வாறு சொல்கிறோம்? முழுமையாக மனம் என்பதற்கு மனம் என்று சொல்கிறோம். ஆனால் மனதினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். சித்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது, அதன் பிறகு புத்தி, அதன் பிறகு ஆங்காரம். அப்படியானால் ஆங்காரமாக வெளியே வந்த நாக்கு மறுபடியும் உள்ளே திரும்பினால் புத்தி தெளிவடைகிறது. புத்தி தெளிவடைந்தவுடன் அங்கு சித்தத்தில் தான் போய் தொடர்பு கொள்கிறது. அந்த பியூர் கான்சியஸ்ங்கிற சித்தத்தை போய் தோற்ற உடனே மனம்ங்கிற முழுமைத்தன்மை வந்து விடுகிறது. அப்போ மனம் தன்னை உணரும் பொழுது, தன்னறிவு பெறும்போது நாம் ஜீவனிலிருந்து வந்தோம் என்கிறது மனதுக்கு ஜாக்கிரதை உண்டாகிறது. அந்த மனதுக்கு ஜாக்கிரதை வந்த பிறகு அது அந்த ஜாக்கிரதை நிலை உண்டாகும் போது அது ஜீவனிலே ஐக்கியமாக போகும்போது ஜீவனுக்கு அது சொப்பனமாக இருக்கிறது என்று ஆதார அனுபவத்தில் சுவாமி சிவானந்த வரம்சர் நமக்கு குறிப்பிட்டுவது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த வகையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த பியூர் கான்சியஸ் தன்னுணர்வு பெறுவதற்கு புறத்திலே ஒரு கதை சொல்வார்கள். ஒரு எருமை மாட்டு ரூபத்தில் அரக்கனை அழிப்பதற்கு காளி தேவி பல்வேறு உருவங்களை படைத்துக் கொண்டார். ஆனால் எத்தனைதான் உருவங்களை படைத்தாலும் காளி தேவியின் நாக்கு வெளியே நீண்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழுந்தால் அந்த ரத்தத்திலிருந்து பல்வேறு இரத்த பீஜன்கள் உற்பத்தியாகி வந்து விடுவார்கள். அதனால் அந்த ரத்தத்தை கீழே விழாமல் நாம் தடுக்க வேண்டும் என்று நாக்கை நீட்டி எல்லா ரத்தத்தையும் குடிப்பார் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் அந்த ஆசை எண்ணங்கள் கணக்கில் அடங்காதவை, அது மேலும் மேலும் பெருகும். விகல்பம் என்று பெயர். அப்படி விகல்பமாக பல்வேறு எண்ணங்களாக அலைமோதக்கூடிய அந்த ஆசை தன்மைதான் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஜீவனாகிய சக்திக்கு அழிவு உண்டு பண்ணுகிறது, உயிருக்கு உலை வைத்து விடுகிறது, உயிரை நாசம் செய்து விடுகிறது என்பதால் அந்த உயிரை காக்கும் முகமாக இந்த நாக்கு தான் பயன்படுகிறது. அந்த நாக்கை கொண்டுதான் இதை சாதிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு உதாரணமாக தான் காளி தேவியினுடைய நாக்கு
வெளியே நீட்டிக்கொண்டே இருக்கிறது. 1928ஆம் ஆண்டு வெளியிட்ட சித்தவேதம் புத்தகத்தில் 19வது அத்தியாயத்தில் லம்பிகா யோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை சித்த வித்தியார்த்திகள் படித்து நாக்கின் நுனி என்கிறதை உள்ளே அந்த நாக்கு மேல உள் துவாரத்தில் மேல் துவாரத்திலே அங்கே நாக்கின் நுனி என்று சொல்லக்கூடிய அந்த பாகத்தை அங்கே இருத்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறதை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது பற்றி சம்பந்தப்பட்டதை தனிப்பட்ட முறையில் கேட்டால் விளக்கம் சொல்லலாம். பிறகு அந்த அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கிற ரீதியிலே அப்படி அந்த அசுரன், அதாவது ஆசை அசுரன், ஐம்புலன் வழியாக போவது எண்ணங்கள், இதனுடைய செயல்கள் எல்லாம் புறத்திலே போக விடாமல் தடுத்து நிறுத்துபவளாக காளி அறியப்படுகிறாள். அறிவு சக்தியாகத்தான் காளி இங்கே அறியப்படுகிறாள். அறியாமையில் இருக்கக்கூடியதை அறிவு சக்திக்கு கொண்டு வருவதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அப்படி என்றுதான் இதில் நமக்கு புரிய வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த காளி இருள் என்கிறது ஒரு நிலை என்று சொன்னால், அதே கௌமாரி என்று அடுத்த கட்டத்திலே அதே ஒளியாக மாறுகிறது. இருளே ஒளியாக மாறுகிறது. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே என்று சொல்லுவார்கள். ராகம் துவேஷம் என்பதற்கும் இடம் ஒன்றுதான். விருப்பு வெறுப்புக்கு இடம் ஒன்றுதான். இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றுதான். ஒளியின் குறைந்த அதிர்வுதான் இருள் என்று சொல்வார்கள். அது அதிகமாக ஆகும்போது அது ஒளி என்று அதிர்வு சொல்லப்படுகிறது. இந்த இருளும் ஒளியும் கடந்த நிலைக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த காட்சி மாயையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்பொழுது அந்த பூரண அறிவு உதயமாகிறது. அப்படியானால் அந்த சாட்சி தன்மை வந்து விடுகிறது. அந்த சாட்சி தன்மையும் கடந்து போகும்போதுதான் தான் தானாக இருக்கக்கூடிய அந்த பூரண நிலைமை உண்டாகிறது. காண்பான் அறிபவன் என்கிற நிலைமை சாவிகல்ப சமாதியில் உண்டு. அங்கே மனம் அறிகிறவன் என்கிற ஒரு சாட்சியை ஆனந்திக்கவும் முடியும், ஒளியை காணவும் முடியும். ஆனால் அது கடந்த நிர்விகல்ப சமாதியில் அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. அதுதான் சாட்சி நிலையும் கடந்த நிலை. அதுதான் பரிபூர்ண நிலைமைக்கு வித்துவிடுகிறது. அதுதான் பரிபூர்ண அறிவை பெறுகிறது. அங்கு மனம் இல்லை என்கிற நிலை எட்டப்படுகிறது. இதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த விஷயமாக இங்கு காணப்படுகிறது. இந்த காளி தேவிக்கு எல்லை காளியம்மன் என்று, வெக்காளியம்மன் என்று பெயர். பல இடங்களிலே வெவ்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறாள். இங்கு எல்லை காளி என்று எங்களுடைய ஊரிலிருந்து கூட, எங்கள் இருக்கிறது சித்தூர் மாதிரி சிறிய மிக சிறிய ஊர், அதிலே கூட ஒரு காளியம்மன் கோவில் வைத்திருக்கிறார்கள். ஊத்துப்பட்டி என்று அதிலிருந்து 1.5 கிலோமீட்டர் போயிருது. அங்கிருந்து அவர்களும் எல்லையிலே ஒரு காளியம்மன் கோவிலை வைத்திருக்கிறார்கள். பழைய காலத்திலே திருடர் பயம் மற்றும் ஒரு பாதுகாப்பு என்பதற்காக பயங்காட்டக்கூடிய ஒரு தெய்வம் வேண்டும் என்பதற்காக காளி தேவியின் கோயிலை ஆங்காங்கு வைத்து வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் உடனடியாக வரமோ அபயமோ அளிக்கக்கூடிய தெய்வங்களில் சிவபெருமானும் ஏமாந்து வரம் கொடுத்தாலும் சில சமயங்கள் அவர் விழிப்புடன் இருப்பார். அவ்வளவு சீக்கிரம் அவரிடம் வரம் பெற முடியாது என்பார்கள். அதற்கு மன ஒருமைப்பாடு வருவதற்காக ஒரு பயங்கரமான ரூபமும் கொடுக்கப்பட்டு அங்கு அன்பும் பெறப்பட்ட ரீதியிலே அறிவு தெளிவடைந்திருக்கலாம் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவ்வாறு சொல்லப்படுகிறது, தெரிய வருகிறது. 51 இடங்களில் காளி தேவியினுடைய சரீரம் துண்டுகளாக்கப்பட்டது என்று சொல்லும்போது காளி தேவி எப்படி துண்டு செய்தார்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. தச்சன் யாகம் செய்யும் பொழுது இந்த தச்ச யாகத்திலே அவிர்வாகம் கிடைக்காதனால் பார்வதி தேவி அதிலே விழுந்து ஓமகுண்டத்திலே விழுந்து உயிரை விட்டுள்ளார். அதற்கு முன்னால் அந்த யாகத்தை அழிப்பதற்கு அவர் வீரபத்திரரை ஏவுகிறார். அதற்கு முன்னாடியே
இந்த சம்பவம் நடக்கிறது. பரணி தச்சையாக படலம் இந்த மாதிரி எல்லாம் அதில் இருக்கிறது. தேவி மகாத்மியத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நாம் பார்த்து புராணங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஹேரண்ட சம்ஹிதை போன்ற நூல்களிலும் அது மாதிரி காணப்படுகிறது. இவ்வாறு நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த சரீரம் இருந்து கொண்டனால் சிவபெருமான அந்த சரீரத்தை தூக்கி கொண்டு எல்லா பக்கமும் பைத்தியம் பிடித்தவர் போல அலைகிறார். சக்தி போய்விட்டதே என்கிற நிலையிலே பைத்தியம் பிடிக்கிறது அல்லவா? சக்தி பலகீனமானால் பைத்தியம் அல்லவா? பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம் என்று சுவாமி விவேகானந்தர் அதைத்தானே சொல்கிறார். சாமியும் நமக்கு சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதற்காகத்தான் நம்முடைய சக்தியை அதோகதியாக நசித்து போக செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அந்த அடிப்படையிலே நம்முடைய சக்தி நம்மிடத்திலே இருத்த படிக்க வேண்டும் என்று தானே சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சக்தி நம்மிடத்திலே இருந்தால்தான் நமக்கு அறிவு பிரகாசம் அடையும். தான் தானா இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். தன்னை அறிந்து இன்பமுற ஒரு வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும், குண்டலினி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே என்று வள்ளலார் இதைத்தானே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த குண்டலினி ஆகிய பாலை நாம் அருந்த வேண்டுமானால் 3 ஸ்தனங்களுடன் ஹிமவான் மகளாக பிறக்கிறார் என்று சொல்கிறார். அவருக்கு ஏற்ற வரனை பார்க்கும் பொழுது 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் கூட புராணங்களில் அந்த ஞானப்பால் உண்ண வேண்டும். ஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டார் என்று சொல்வார்கள். அந்த 3வது ஸ்தனம் உண்ணாமுலை அம்மன் என்று திருவண்ணாமலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 2 கண்களும் 2 மையங்கள் என்றால் 2 மையங்களும் 3வது மையமாகிய நெற்றிக்கண்ணில் நிலை கொள்ளும் போது உள்ளே அந்த நாக்கு உள்ளே சென்று செலுத்திக் கொள்ளும் போது மேலிருந்து பெறக்கூடிய அந்த சக்தி பூஜையில் கல்லுண்ணாமல் இருக்க முடியாது. துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் போன்றவர்கள் அந்த மத்தகத்தில் இன்சான் பனையில் ஊறிய அந்த கல்லைத்தான் உண்டது. அந்த கல்லை உண்டுதான் பூரண அறிவாளியாக கேரளாவிலே எழுத்தச்சன் என்று கல்விக்கு அடிப்படை தந்தையாக இருந்தவர் என்று சொல்வார்கள். நாராயண குருவையும் சட்டாம்பி சுவாமிகளையும் சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் காளியை பரபிரம்ம சுரூபமாகத்தான் கண்டார்கள், அறிவு சுரூபமாகத்தான் கண்டார்கள். அவ்வாறுதான் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு நாம் சொல்லும்போது சாக்த மதம் என்று சொல்வார்கள், சக்தி வழிபாடு. ஆதிசங்கரர் அதை நிரூபித்திருக்கிறார், அவர் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்வார்கள். அதனால் தசமகா வித்யாவில் அந்த உபாசனை சொல்லப்படுகிறது. சிறீ வித்யா உபாசனை என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு வகைகளிலே இதை நாம் நிறைய விரிவாக சொல்ல முடியும். அதில் நுட்பமாக போய்க் கொண்டிருக்கும். அப்பொழுது தூமாதேவி, தூமவதி என்று சொல்வார்கள். அதுவும் அதை குறிப்பதுதான். அப்ப சின்னமஸ்தா என்று சொல்வார்கள், காளி கைமவதி என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு மாசான காளி என்று சொல்வார்கள், மாசானத்திலும் காளி தேவி என்று சொல்வார்கள். எப்படி என்றால் பாஞ்சாலி என்பவள் யார் என்று கேட்டால் பூபாரம் குறைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அவதாரம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பீமன் என்பவர் கேட்பார், சகாதேவன் எவ்வளவோ உபாயம் சொல்லி பார்த்தான், இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்த வழியும் இல்லையா என்று கிருஷ்ணனை கேட்டார். அவர் மனதால் காட்டி நிறுத்தினார். இந்த வேலையை நீ இனிமேல் செய்ய வேண்டாம் என்று சகாதேவன் அறிவாளியை கேட்டுக்கொண்டார். அதனால் அவரும் அமைதியாகிவிட்டார். நியாய தர்மத்தின்படி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் பீமனுக்கு ஒரு நாள் சந்தேகம் உண்டு. இந்த சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் கேட்பார். அப்பொழுது வா, அதுக்கும் இது சொல்லாதே, ரகசியமாக உனக்கு ஒரு காட்சியை காட்டுகிறேன் என்று சுடுகாட்டுக்கு கூட்டி போவாள். இரவிலே அங்கு அஸ்வத்தாமன் அந்த 5 புத்தர்களையும் கொண்டிருப்பார். பழிக்கு பழி வாங்குவதற்காக போரும் முடிந்த நிலையிலே இருக்கும். அப்படியானால் இப்பொழுது பாஞ்சாலி மிகவும் துக்கத்தில் தானே இருப்பார் என்று இவர் பீமன் நினைத்து கொண்டிருப்பார். அங்கே கிருஷ்ணர் கூட்டி போய் அந்த சுடுகாட்டிலே என்ன நடக்கிறது, பிணங்களை இருந்து கொண்டிருக்கிற இடத்திலே மயானத்திலே என்ன நடக்கிறது என்று பார், யாருடைய வேலை என்று இது பார் அப்படி சொல்வார். ஏனென்றால் சக்தி என்பது மனதாகிய அந்த அண்ணனாகிய கிருஷ்ணருடைய தங்கை என்று சொல்லப்படுகிறது. அதனால மாயாதேவி அவள்தான். அதனால் இவருக்கும் அந்த உண்மை சரியாக புரிந்திருக்கும். அந்த அடிப்படையிலே அவர் பீமனை காட்டும் பொழுது அங்கு வெந்து கொண்டிருக்கிற எல்லா பிணங்களையும் எடுத்து தலைவிரி கோலமாக சென்று பாஞ்சாலியே அந்த ரூபத்தில் உண்டு கொண்டு இருப்பது
தின்று கொண்டிருப்பது தெரியும். அப்பொழுதுதான் இதை சொல்லும் பொழுது இதனுடைய ஐதீகமாகத்தான் அங்கே காசியிலே அந்த மயானம் போன்றவையிலே சொல்லப்படுகிறது. அம்பாள் ரசிக்கிறார் என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அந்த சக்தி மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே போகிறது, விண்ணிலிருந்து வந்தது விண்ணுக்கே போகிறது, காற்றிலிருந்து வந்தது காற்றுக்கே போகிறது, நீரிலிருந்து வந்தது நீரிலே போகிறது. அப்படி இயற்கையாக ஐக்கியப்படுவதைத்தான் அவ்வாறு காமித்திருக்கிறார்கள். பிருதிவி அப்பு தேய், நெருப்பிலிருந்து வந்தது நெருப்பு தத்துவத்துக்கே போகிறது, வாயு ஆகாயம் என்று அது எதிலிருந்து வந்தது, அப்போடு அப்போடு சேரும், வாயுவோடு வாயு சேரும், நீரோடு நீர் சேரும், மண்ணோடு மண் சேரும், ஆகாயத்தோடு ஆகாயம் சேரும் என்று அகத்தியர் சொல்லுவார். அந்த அடிப்படையிலே நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே தான் அவ்வாறு அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாசான காட்சி இருந்தது. அதனால் மாசான காளி என்றும் சொல்லுவார்கள். கரையான் அரித்து விடுகிறது, எறும்பு பூச்சிகள் தின்று விடுகிறது. இப்படி இயற்கையாக அப்படி புதைப்பதுதான் சிறந்தது, எரிக்க வேண்டாம் என்று கூட யார் சொல்லுவார் என்ற வள்ளலார் சொல்லுவார். இப்படி கூட சில விஷயங்கள் இருக்கிறது. அப்படி மாசான காளி என்று சொல்வதும் அவருக்குத்தான், சின்னமஸ்தா என்கிற பெயரும் அவருக்குத்தான். இப்படி ஒவ்வொரு உருவங்கள் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளை பொறுத்து ஒவ்வொரு விதமான பெயரும், ஒவ்வொரு விதமான யுக்தியும், செய்யக்கூடிய வேலைக்கு சில விளக்கங்களும், யோக ஞான நுட்பங்களும் சில அதில் உண்டு. அதையெல்லாம் தனித்தனியாக படிக்கும்போது நாம் அதை நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தந்திர சாஸ்திரங்களுக்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி சோடசி என்றும் நம்ம சொல்லப்படுகிறது. பஞ்சதசி என்பது பஞ்சபூதத்தை வசப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு யோக நுட்பம். இவ்வாறெல்லாம் பல்வேறு ரீதியாக சொல்வார்கள். ஸ்ரீவித்யா உபாசகர் என்று சொன்னால் அவர் ஸ்ரீவித்யா உபாசனை செய்துவிட்டு வெளியிலே வருந்து நின்று பார்த்தால் அவர் மீது சிற மலைத்துளி சொட்டுகளாவது மேலே தெரிக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர் அந்த ஸ்ரீவித்யா உபாசனை சரியாக செய்தார் என்பதற்கு அது அடையாளம். ஏனென்றால் இயற்கையிலேயே வானத்திலே காற்றிலே நீர் இருக்கும். ஏசி மிஷின் அதனாலதான் அதை கொடுக்கிறது. அதை ஈர்க்கக்கூடிய வல்லமை இவரிடத்திலே மன ஒருமுப்பாட்டு நிலை வந்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக மன ஒருமுப்பாடு வந்தது என்பது தெரிந்து கொள்வதற்காக அவர் மீது அமிர்த துளிகளாக வானின்று வழங்குகிறது என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி ஒரு சில துளிகள் அவர் மேல் விழும். மழை மாலை வரலாம் என்பதற்கு நாம் காற்றில் வெயிலிலே போனால் கூட ஒரு சில துளிகள் நம் மீது தனியாக ஒரு சொட்டு தனியாக விழும்போது மாலை மழை வரும் என்று அனுமானிக்கலாம் அல்லவா. அவ்வாறு ஸ்ரீவித்யா உபாசகரும் நாம் உபாசனையில் மேலே வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த காளி கிரீம் என்கிற பீஜாச்சாரம், கணபதிக்கு கம் என்கிற பீஜாச்சாரம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு சித்தர்கள் நமச்சிவாயத்தை நங் மங் சிங் மங் என் ரங் என்று சொல்வார்கள். சிலர் அடிப்படையில் என்றால் நாசி ஒளி என்று சொல்வார்கள். நாரதனுடைய அந்த ஒளிப்பது மூலமாக அந்த இடம் வைப்ரேஷன் ஆகி அதிர்வாகி மனம் அந்த இடத்தில் சென்று அந்த இடத்தை தூய்மைப்படுத்தும். அதற்காக யுக்தி அனுசாரமாக செய்து வைத்த ஏற்பாடுதான் நங் உங்கு உங்கு ngோ என்று சொல்லக்கூடியது. ngோ ngூ ngே ngை ngோ ngூ என்றெல்லாம் உச்சரிக்கும் போது முதல் வாரத்தில் தான் எதிரொலிக்கும். ngோ ngோ என்று சொல்லும்போது மேல் தொண்டையில் எதிரொலிக்கும். இப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் நாம் தூய்மைப்படுத்துவதற்கு இந்த ஒளி ஓசை நயத்தோடு தமிழ் இருக்கிறது. அந்த ஓசை நயத்தோடு நாம் சொன்னோம் என்றால் தமிழ் அமிர்தம் என்று பெயர்.
அப்படி அந்த நாதத்தை கிளப்பி அந்த சூட்சும பாதையை நாம் ஜீவனுடைய உள் மார்க்கத்தை நன்றாக அவரோடது எக்ஸிட் ஆயிடுச்சுங்கய்யா. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஐயா இப்போ உள்ள வந்துருவாரு. ஐயா உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்கய்யா ஜெகதீசன் ஐயா. ஹலோ. இப்ப கேக்குதுங்கய்யா. இப்ப சரி சரி. கேக்குதுங்கய்யா. சரி. இப்போ எந்த இடத்துல விட்டதுன்னு சொல்லுங்களேன் ரமேஷ். ரமேஷ் ஐயா அந்த கேக்குதுங்களா? நூ நா அப்படிங்கறத பத்தி அந்த உணர்வுகள், அந்த உணர்வு அதிர்வுகள் வந்து ஏற்படுறத சொல்லிட்டு இருந்தீங்கய்யா. சரி சரி நூ சரி. நா
ஞே ngை. அங்க போயிடுச்சு. சரி சரி. ஆமாங்க. சரி. அப்போ அந்த ngோ ngா ஞே ngை இந்த மாதிரி எல்லாம் அந்த உச்சரிப்பு எல்லாமே அந்த தொனி எல்லாமே அந்த குதத்துவாரத்துல பட்டுதான் எதிரொலிக்குது. அப்போ தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே ஓசை நயமுடையது. அப்போ நயம்பட உரை என்று ஔவையாரோட ஒரு சேயிங் இருக்குது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த நயமா சொல்லும் போது சரியா உச்சரிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு இனிமையும் ஆனந்தத்தையும் இன்பத்தையும் தருது. அதனாலதான் பாரதியாரு தமிழ் கேட்கும்போது யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது தமிழ் போல எங்கும் காண்போன் இல்லை, பல மொழிகளையும் அவர் நன்றாக கற்றறிந்திருந்தார். அப்படி இருந்தும் தமிழ் மொழியோல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கேட்டார். இந்த இன்ப தமிழ் தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னார். அப்படியானால் அந்த தேன் வந்து பாயும் அளவுக்கு ஓசை நயம்பட இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படியானால் தூய தமிழ் உச்சரிப்பு என்பது நமக்கு சிறந்த செம்மொழியாகிய தமிழை உச்சரிக்கும் போது சிறந்த நன்மை பெறுகிறோம். அப்படியானால் அது நமக்கு வாழ்வளிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது. சில பாடல்கள் எல்லாம் மனதை நன்றாக அமைதிப்படுத்துகிறது. இந்த குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவார்கள், அந்த குழந்தை மன அமைதி பெருகும். அதை போல இந்த நாதத்திற்கும் நம்முடைய தெய்வீக தன்மைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதால் தான் நாத பிரமம், சப்த பிரமம் என்று கூட வைத்திருக்கிறார்கள். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ரீதியிலே இந்த நங், மங், சிங், வங், ரங், யங், லங் இது எல்லாம் அதற்காக அந்த உச்சரிப்பில் ஙா என்கிற மேல் தொண்டை உச்சரிப்பு. ஙா ஙா என்றால் மேல் தொண்டையில் அந்த உணர்வு தெளிவாகும். ங்கிறது என்பது குதத்வாரத்திலே உணர்வு தெளிவாகும். அப்ப அந்த இடத்திலே மனம் போய் அந்த இடங்களை ஜீவனுடைய உள்மார்க்கத்தை அது நன்றாக்கும். அவ்வாறு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மகான்கள் தந்திர யுக்தியை அனுசரித்து இவ்வாறு சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சாதாரணமாக நமச்சிவாய என்பதை நாம் அவ்வாறு தெரிந்து கொண்டிருக்கிறோம். கதி பயிற்சி என்பது நமக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் சாமி. 18 விதமான கதிகளை ஆசிரமத்தில் செய்கிறார்கள். அவர்கள் மினற்று நா என்றும் ஓ என்றும் என்றும் மா என்றும் சி என்றும் வா என்றும் யா என்றும் உச்சரிக்கும் போது கதியிலே அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் அந்த பாதை ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கி அவர்களுக்கு அந்த ஞானம் சித்திப்பதற்கும் அவர்களுடைய உலக சேமத்திற்கு அது வேண்டும் என்றும் சாமிகள் செய்து வைத்த ஏற்பாடு இவ்வாறு நமக்கு இருக்கிறது. இரவிலே நீங்கள் கவனித்து கேட்டீர்கள் என்றால் வடகரை சமாதி பல இடங்களிலும் அந்த நேரத்திலே நீங்கள் அமைதியாக இருப்பதால் நன்றாக நீங்கள் கேட்க முடியும். பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது போல அருமையாக லயமாக உங்களுக்கு அந்த காதிலே இனிமையாக கேட்க முடியும். அவ்வாறு நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம். அப்படியெல்லாம் கூட இந்த 18 விதமான கதிக்கு சொல்லுவார்கள். அப்ப கதி மோட்சம் என்று சொல்வது கூட இதில் இருக்கலாம். அவ்வாறுதான் நாம் கதியினுடைய பயணத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, அந்த பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஒலி ஓசை நயம் மூலமாக சில ஏற்பாடு யுக்தி அனுசரித்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது ரகரம் என்பது நெருப்பு அச்சரம், சிகரம் என்பது நெருப்பு அச்சரம். உதாரணத்திற்கு சரவண பவா என்பது செவ்வாய் முருகன் நெருப்புத்தன்மை கொண்டது ஒளி என்று சொல்லுவார்கள். அது இருதயமாகிய குகையில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒளி என்று சரவண பவ என்கிற கூடியது இடத்திலே சாரா என்பது நெருப்பு அச்சரை கொத்தை சரம் என்பது சரக்கலை என்பது. நகரம் வகரம் என்பது அருள் தன்மையை குறிக்கக்கூடியது, காற்றுத்தன்மையை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது நகரம், நீர்த்தன்மையை குறிக்கக்கூடியது. இப்படி சரவண பவ என்கிற நிலையிலும் அந்த நிலைமை சொல்லப்படுகிறது. ஓம் என்று ஆரம்பித்து ஓம் சரவண பவ என்று சொல்லப்படுகிறது, ஓம் நமசிவாய என்று சொல்லப்படுகிறது. நா என்கிறது பூமி தத்துவத்தை குறிக்கிறது. அப்பொழுது நாராயணா என்கிறது நா என்பது பூமி தத்துவம், அதிலே ரகரமாகிய நெருப்பு அச்சரம். அப்படி அகங்காரமாகிய பூமியிலே நகரமாகிய ரகரமாகிய நெருப்பு அச்சரம் சேர வேண்டி இருக்கிறது. அது நீரணன் நாரணன் என்று சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு பூமியும் தண்ணீரும் சேர்ந்து இருப்பது ஒரு நிலை, ஆனால் நெருப்பும் நீரும் சேர்ந்து இருப்பது ஒரு நிலையா
என்று வாருங்கள், அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதே மாதிரி யகரமாகிய தத்துவத்தில் சொல்லும்போது அது ஆகாசம் எல்லாத்தையும் தண்ணியிலே அடக்கி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் அவகாசம் கொண்டிருக்கிறது, அறிவாகாயம் ஞானாகாயம் என்று சொல்லக்கூடிய தத்துவம். காற்று எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பொருளாக இருக்கிறது. காற்றிலே நெருப்பு தத்துவம் இருக்கிறது. அப்போ நெருப்பு காற்றை தூண்டிவிடுகிறது, காற்று நெருப்பை தூண்டிவிடுகிறது என்கிற நிலை ஏற்படுகிறது. அப்படி அது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. அதனால்தான் இந்த ரகர அச்சரமாகிய நெருப்பு அச்சரத்தை நாராயணன், சிவசூரிய நாராயணன் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் நுட்பமாக நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் சி என்கிற நெருப்பு அச்சரத்திற்கும் இகரம் என்கிற சுழுமுனைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஈ என்பது ஈ என்று சொன்னால் ரெண்டு பக்கமும் புள்ளி வைப்பது. அது உள் தன்மையும் வெளித்தன்மையும் காட்டித்தரக்கூடிய ஒரு எழுத்தாக நமக்கு ஈ என்கிற எழுத்து காணப்படுகிறது. இவ்வாறு நாம் சரியாக ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட ஞான நுட்பத்தை உணர்ந்து கொள்ள முடியும். உயிர் எழுத்து என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதன் நடுவிலே ஆயுத எழுத்து என்கிற அக் என்று சொல்லுவார்கள். அக் ஆயுத எழுத்து என்றால் அது 3 புள்ளிகள், 3 பிந்துக்கள் வைத்து காமிக்கப்பட்டிருக்கும். அது சூரியன், சந்திரன், அக்னி என்று. இந்த உயிரை இயக்குவதற்கு இந்த ஆயுத எழுத்து தான் அவசியம். இந்த சூரியனும் சந்திரனையும் அக்னி ஆகிய நேத்திரத்தையும் மூன்றையும் ஒன்று சேர்த்து இயக்கினால்தான் உயிரை சரியாக நடத்த முடியும் என்பதுதான் ஆ என்கிற அச்சரத்திலிருந்து ஆரம்பித்த உயிர் ஆ என்று விரிந்து உ என்று ஊ என்றும் இப்படி அ ஆ உ இ என்று விரிந்து ஐ என்கிற நிலையில் ஒரு சமநிலை அடைந்து பிறகு ஓ என்கிற முடிவுக்கு தேடி ஓ என்ற வியாபகத்தை கண்டு ஔ என்கிற நிலைமையிலும் அது அக் என்று அடங்கி நின்று போகிறது என்கிற நிலையைத்தான் சொல்லப்படுகிறது. இதை உயிரெழுத்து என்று சொல்லி அக் ஆயுத எழுத்து என்று 13வது எழுத்து 12 எண்களை தான் 12 கலைகளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சூரியகலை 12 அது உயிர்த்தன்மை அச்சரமாகிய சூரியன் என்பதையும் நாம் அச்சர பிரம்மம் என்று புரிந்து கொள்ளலாம். அச்சராபியாசம் என்றது 5வது அத்தியாயமாகிய சித்தவேதத்திலே நமக்கு 5வது அத்தியாயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து புரிந்து கொள்கிறோம். அதனால் அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போமேயானால் அடுத்ததாக இருப்பது மெய் எழுத்துக்கள் 18. அந்த மெய் எழுத்து என்பது புள்ளி வைத்திருக்கிறது தான் மெய் எழுத்து. அப்புறம் புள்ளி வைத்திருக்கிற எழுத்துக்கள் என்றால் அந்த புள்ளி என்பது அந்த உயிர்த்தன்மை நிறைவடைவதை குறிக்கிறது. பிந்து ஸ்தானம் என்பது பரிபூரண நிறைவை குறிக்கிறது. அதுதான் உயிர்மெய் எழுத்து என்று. உயிர்மெய் எழுத்து என்றால் அதை இந்த உயிரும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்தது உயிர்மெய் எழுத்து என்று சொல்லுவார்கள். அது நம்முடைய இயற்கையாக வாழ்க்கை சக்கரத்தை, வாழ்க்கையில் நாம் உடலும் உயிரும் இணைந்து செயல்படுவதை குறிக்கிறதுதான் உயிர்மெய் எழுத்து. அப்படி என்று நினைக்கிறேன். சரியாக தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன், என்ன தெரியவில்லை, பார்க்கணும். அப்படியானால் இந்த எழுத்துக்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை நிலைக்கும் தமிழ் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் இந்த ஞான நுட்பத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. எனக்கு யாப்பு இலக்கணமோ மற்றும் வேறு இலக்கணங்களோ அதிகமாக தெரியாது. ஆயினும் இந்த ஞானத்தன்மைக்காக யாராவது விளக்கம் கேட்டால் ஓரளவுக்கு சொல்லும்படியாக தெரிந்து வைத்துட்டே இருக்கும். அது பிராணனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தன்மை இங்கு. அந்த அடிப்படையிலே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அப்படி ஆயுத எழுத்தாக வைத்து அந்த உயிரை சரியாக இயக்க வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்கிறதும் அதனால் மெய்யாகிய மெய் உணர்வு உணரப்படுகிறது என்பதுதான் இக்கு இஞ்சி இட்டு இத்து தென்னு இட்டு இட்டு என்று என்று கடைசியாக இன் என்று முடியும். அந்த இன்னில் 2 சுழி இன் என்பது உலக நிலைய சூரியன் சந்திரனம் குறிக்கக்கூடியது. 3 சுழி இன் என்று வரும்போது அது பரிபூர்ணமாகிய 3 கண்ணையும் சேர்த்து அக்கு என்ற ஆயுத எழுத்தினுடைய நிறைவு தன்மையை குறிக்கக்கூடியது. இப்படி நாம் அதை நீர்த்தன்மையிலும் இந்த 3 தன்மையாக
விரிந்து செல்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். இனி ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், நம்முடைய உடம்பிலே 3 விதமான பிரச்சனைகள் வாசிக்கு தடையாக இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், தொண்டையிலே இருக்கக்கூடிய சளி, மண்டையிலே இருக்கக்கூடிய சளி, குதத்துவாரத்திலே இருக்கக்கூடிய சளி, நெஞ்சிலே இருக்கக்கூடிய சளி, குடலிலே இருக்கக்கூடிய சளி, கபம். இதையெல்லாம் நாம் நீக்கிக் கொண்டால்தான் நமக்கு இந்த வாசி சரியாக நிறைவேறும். பித்த நீரும் வாத நீரும் இவ்வாறு நமக்கு சளி நீரும் வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறுவதற்குத்தான் சித்த வித்தை பயிற்சி 3 நேரமும் நாம் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எப்போதும் வாசி செய்யும் போது, ஆரம்ப நிலையிலே வாசி பெற்றுக்கொண்டு சித்த வித்தை பயிற்சி செய்யும் போதெல்லாம் இந்த சளி, கபம், நீர் எல்லாமே நமக்கு வெளியேறும் என்பதை நாம் அதிகமாக பித்தம் அதிகரித்து விட்டதோ, சளி, கபம் நமக்கு அதிகரிக்கிறதோ என்று நீங்கள் கருதலாம். அதெல்லாம் வெளியாகி தூய்மைப்படுத்துகிறது. அந்த இடத்திலே பிராணம் நிறைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வாத பித்த சிலேத்துமங்கள் சமநிலையை எய்துகிறது. இந்த முக்குற்றமும் நீங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது 3ம் இருந்தால்தான் உடல் இயக்கம் சரியாக இருக்கும். ஆனால் அளவான அளவில் இருந்தால் பாதிப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் சித்த வித்தை பயிற்சியை மேற்கொண்டு செய்து வருவோமேயானால் இவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நீர் தத்துவம், மண் தத்துவம், இந்த நெருப்பு தத்துவம், இதையெல்லாம் நாம் சரியாக உடம்பிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது பாருங்கள். இந்த சூடும் வாயுவும் சேர்ந்து கொண்டால் அண்டவாயு என்று சொல்வார்கள். அவ்வளவு சீக்கிரம் அந்த வலியை போக்கிக் கொள்ள முடியாது. அது கடுமையான வலியா இருக்கும். நரம்பூசி போட்டோ வேறு ஏதேனும் செய்யும் பொழுதுதான் அந்த வாயு வலி, அடிவயிற்று வலி போன்றவை எல்லாம் சரியாகும். இது ஏதாவது ஒரு இடத்துல புகுந்து கொண்டால் அந்த வேதனை அதிகமாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இதே வாயுவுடன் நீர் சேர்ந்து கொள்ளும். அது ஏதேனும் நரம்புகளில் போனால் அந்த இடம் சுளுக்கப்பட்டது போலவும், உலுக்கி கொண்டது போகவும், அந்த காலும் ஸ்டெடியாக நிற்காது, அந்த கையும் சரியாக திரும்பாது, அசைக்க முடியாது. வாத நீர் என்று அதை சொல்வார்கள். வாயுவும் நீரும் சேர்ந்தது. அப்பொழுது வாயுவும் நீரும் சேர்ந்தால் அந்த இடத்திலிருந்து அதை அகற்றுவது மிகவும் கடினம். அப்படியானால் அந்த நரம்புக்குள்ள சென்று விட்டது என்று பொருள். நரம்பில் இருக்கிற ரத்தம் போனா நமக்கு பலம் போய்விடும். அதை போல அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அந்த இடத்திலே நீரும் வாயுவும் சேர்ந்து கெட்டு போய்விட்டது, பாதிக்கிறது என்பது பொருள். அதுதான் வாதம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். அதனால் வாதம் கெட்டால் வைத்தியம் என்று சொல்லுவது ஞானத்தில் சொல்லக்கூடியது. அதனால் வாதத்தை கடந்த நிலைக்கு போகக்கூடியது. நம்முடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் போய்விடுகிறது. அப்படி சிந்தனை அற்ற இடம் சிவத்தன்மை என்று உணர்ந்து கொள்வது போல் நமக்கு இந்த வாதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, நீரும் வாயுவும் ஒன்று சேரக்கூடாது. அதே மாதிரி வெப்பமும் வாயுவும் ஒன்று சேரக்கூடாது. இந்த ஒன்று சேர்ந்து ஏதேனும் ஒரு இடத்தில் தனியாக புகுந்து கொண்டால் நமக்கு உபாதைகளை, வேதனைகளை ஏற்படுத்தும். அதை தகுந்த உபாயங்களை முன்கூட்டியே அப்படி வந்தால் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று உபாயங்களை சரியாக தேர்ந்து வைத்துக் கொண்டால் நமது வித்தை சரியாக தொடர்ந்து நடக்கும், தடையின்றி நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எது எது எந்தெந்த இடத்திலே இருந்தால் நல்லதோ அது அந்தந்த இடத்திலே இருக்க வேண்டும். மாற்றி வேறு இடத்திலே சேருவதற்கு பலகீனமாக உடல் ஆகிவிட்டால், மனம் ஆகிவிட்டால், தவறான செயலை செய்துவிட்டால், தேவையில்லாமல் பலஜலம் கழியாமல் இருந்தால், இந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்ட பொருட்களை, வாயு பதார்த்தங்களை அதிகமாக சாப்பிடுவதாலும், அதிகமாக வெப்பப்படுத்திக் கொள்வதாலும் நமக்கு பாதிப்பு வருகிறது. சுக்கிலத்தினுடைய சக்தியை குறைத்துக் கொள்வதாலும் நமக்கு பாதிப்பு வருகிறது என்று தெரிந்து நாம் வித்தையை சரியாக செய்து கொள்வதற்கு இதை போல சிறு மருத்துவ முறைகளை எவ்வாறு நம் உடம்பிலே இருந்து வாதபித்த சிலேத்துமத்தை சமநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் சித்த வித்தையை மேலான நிலையில் செய்து மேலான பலன் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே நேரம் 10:22 ஆகிவிட்டது. இடையிலே சிறிது நேரம் டவர் கிடைக்கவில்லை. அதனால் சரியாக வரவில்லை. இருந்தாலும் சரியாக அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அப்படி காளிதேவியினுடைய சித்தம், சிந்தனை அற்ற அந்த தூய தன்மை, இறைத்தன்மையாக சிவமாம் தன்மை வந்து சேருகிறது. அப்படியானால் சிந்தனைய அசைவும், எண்ணங்களுடைய அசைவும் இல்லாமல் சாந்தி பெறக்கூடிய அந்த நிலைதான் சிவநிலை. அப்படியானால் காளிதேவி என்கிற சக்தி அசைவு உண்டாகிறது. அந்த அசைவு உள்முகமாக திரும்பி நாக்கு மேலே சென்று உள்முகமாக சேர்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய சக்தி உள்முகமாக சேர்ந்து கொள்ளும் போது சிவசக்தி என்கிற திருமூச்சு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலை ஜீவேஸ்வர ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட
நிலையில்தான் நாம் ஜாக்கிரதை, ஜீவ ஜாக்கிரதை அடைந்து தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்கிற நிலையை தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த காளி உபாசனை, காளியினுடைய அந்த தன்மை, இதெல்லாம் யுக்தி அனுசாரமாக மகான்கள் செய்து வைத்த ஏற்பாடு. அதிலிருந்து ஞான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சூரியன் சந்திரன் என்கிற அந்த தனித்தன்மைகளை உணர்ந்து கொண்டு இந்த ஞான நேத்திரத்தை திறந்து கொண்டு பிரம்மரந்திரத்தின் வழியாக மெய்யை உணர்ந்து பிரம்மரந்திரத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பீனியல் கிளாண்ட் என்பது நெருப்பை வெளியே அனுப்பக்கூடியது, ஞான நெருப்பை ஞான ஆகாயத்திலே பிரகாசிக்கக்கூடியது, சிதாகாசத்திலே பிரகாசிக்கக்கூடியது, சகசர தளத்தை மலரச் செய்யக்கூடிய ஞான நெருப்பு என்று சொல்வார்கள். அதனால் ஆகாய தாமரை என்கிற பெயரும் கூட இதற்கு பொருத்தமானது. அதே நேரத்தில் ஆகாய கங்கை என்ற பெயர் கூட இந்த இடத்திலே வருகிறது. இந்த இடத்திலே தூய அறிவு வெளியாகித்தான் ஆகாய கங்கை, ஆகாய தாமரை, மலர்ந்த நிலை, அறிவு மலர்ந்த நிலை, சகசரதம் மலர்ந்த நிலை, துவாதசாந்த பெருவெளி நிலை என்று பால்வெளி என்கிற நிலைமை, தூவெளி என்று வெளிக்குள் வெளியிருந்து சும்மா இருக்கும் சுகம் என்று இதை நாம் ஒருவாறு உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையை இந்த வெளியிலே செல்லக்கூடிய இந்த உலகம் மனத்தை சரியாக கட்டி நிறுத்தி அதை உள்ளே கொண்டு சேர்ப்பவள் காளி. அதனால் அந்த சக்தி உபாசனை, சக்தியை இணைத்து சக்தியை நம்மிலிருந்து வெளியேற்றாமல் நம்மிலேயே இருத்த படிக்கக்கூடிய அந்த சித்த வித்தை அதைத்தான் சுட்டி காட்டுகிறது என்கிற இறுதியில் நம்ம ஓரளவு இதை சரியாக உணர்ந்திருக்கிறோம் என்று கருதுகிறேன். மேலும் வாய்ப்பு கிடைத்தால் இதை பற்றி மேலும் விரிவாக சொல்ல இருக்கிறேன். இந்த அளவிலே இன்றைக்கு இதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ரமேஷ் ஐயா, ஐயா கேக்குதா? ரமேஷ் ஐயா, ஹலோ. ஐயா கேக்குதுங்க, கேக்குதுங்க. சரி, கேக்குதுங்க. நிறைவு செய்துட்டேன். சரிங்க. அப்போ வேற யாராவது ஏதாவது விஷயம் பகிர்ந்துக்கிறதா இருக்கீங்களா ஐயா? உங்க போட்டோ 2 இடத்துல இருக்குது. திஸ் இஸ் ரமேஷ்னு 2 இடத்துல இருக்கு. ஆமாங்கய்யா. நான் ஃபோன்லயும் இருக்குது, என்னோட லேப்டாப்லயும் கனெக்ட் ஆயிருக்குங்கய்யா. அதனாலதான். ரைட், பரவாயில்ல. இல்லை நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்கய்யா. ஓரளவுக்கு சரியா அமைஞ்சதா? ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. இல்லைங்க, ரொம்ப அருமையாவே இருந்தது. உங்களுக்கு அது வாய்ஸினுடைய அந்த விஷயம் வந்து போக போக அது சரியாயிடுச்சு. அந்த பழைய வாய்ஸ் நல்லாவே வந்துடுச்சு. சரி. தொடக்கத்துல பேசும்போது கரகரப்பா இருந்தது. அப்புறம் அதுவே பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி ரொம்ப அருமையா வந்துருச்சுங்க. சரி. ரொம்ப நன்றிங்க. வெயிலும் பனி இருந்ததுனால அந்த காதுக்குள்ள பனி போகாம தடுத்துருக்கணும். நான் கொஞ்சம் ஈஸியா விட்டுட்டேன். அதனாலதான் காதுக்குள்ள பனி போய் தான் அந்த சளி பிரச்சனை வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. அப்போ நம்ம ஆத்ம நமஸ்காரங்க. நன்றிங்க. அப்போ நம்ம நாளைக்கு வந்து சித்தவேதத்தினுடைய 4ஆம் பாகத்துல ஈஸ்வரனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாளையில இருந்து திருமந்திரம், ஜெகதீசன் ஐயா வந்து திருமந்திரம் பத்தின விளக்கங்கள் அவர் வந்து கொடுப்பாரு. பாடல்கள் கான விளக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அவரு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நாளைக்கு திருமந்திரம் இல்ல ஐயா, நான் யார் அப்படிங்கிறதானங்க. ஸ்பெஷலா வச்சுக்கலாமா? எப்படி நான் யாருக்கு நிறைய நேரம் கிடைக்குமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாமா? அது ஸ்பெஷல் கிளாஸ் நான் யாரே போயிரலங்க. அப்படியே நான் யார் முடிச்சுக்கலாம். சரிங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திருமந்திரம் போய்க்கலாம். ஓகேங்க. அப்புறம் நாளைக்கு அந்த நான் ஓகே ஆரம்பிச்சிடலாங்க. அப்ப அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்கார தன்மையை பத்தின விஷயங்கள். நான் யார் தத்துவ வேதாந்த விசாரணை. ஆமாங்க, அது பாத்திரலாங்க. சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம்.